Taru Chandrakumar Mukesh Mutma. கௌரவ சபாநாயகர் அவர்களே, காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சின் குழுநிலை விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். முதலில் காணி அமைச்சர் கௌரவ ஞானக பண்டார தென்னக்கோன் மற்றும் அவரது அமைச்சின் செயலாளர்கள், காணி ஆணையாளர் நாயகம் மற்றும் சிரேஷ்ட செயலாளர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் கடந்த மாதம் 12ஆம் தேதி கிளிநொச்சியில் வைத்து வடமாகாணத்தைச் சேர்ந்த காணி அனுமதி பத்திரம் இல்லாமல் நீண்டகாலம் குடியிருந்த மக்களுக்கு, கிட்டத்தட்ட 20,000 மக்களுக்கு காணி உரிம பத்திரத்தை வழங்குவதற்கு கௌரவ அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர்கள், அதிகாரிகள் எல்லோரும் மிக துரிதமாக செயல்பட்டு நீண்ட காலமாக மக்களுக்கு இருந்து வந்த இந்த காணி அனுமதி பத்திரம் என்ற விடயத்துக்கு தீர்வு கண்டிருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய பாரிய அர்ப்பணமான வேலை திட்டத்தை அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார்கள். இதன் மூலம் எங்களது மாகாணத்திலே, வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய மக்களின் நீண்டகால அபிலாசை ஒன்று நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைவாக இந்த செயல் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனால் 99% தமிழ் மக்கள் இந்த காணி உரிமை பத்திரத்தை பெற்றிருக்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் சிலர் முழுக்க சிங்கள மக்களுக்கே கொடுக்கப்பட்டது என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் அது உண்மை அல்ல என்பது அவர்களுக்கு தெரிந்தும் கூடி அவர்கள் வழக்கம் போலவே இந்த பிரச்சார உத்திகளை செய்து மக்களையும் குழப்பி சர்வதேச நாடுகளுக்கும் தவறான செய்திகளை பரப்புரை செய்யும் வழிமுறையை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. காணி உரிமம் பெற்றவர்கள் தமிழ் மக்கள். அவர்களது நீண்ட அபிலாசை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளும் இருக்கின்றது. காணி பிணக்குகள் என்ற அடிப்படையில் பல்வேறு அடிப்படையிலான பிரச்சனைகள் எங்களது மாகாணங்களில் இருக்கின்றது. குறிப்பாக காணி பிணக்குகள் ஒவ்வொரு காணி துண்டுகளை ஒன்றுக்கும் மேற்பட்ட பலர் உரிமை கொண்டாடுவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நீதிமன்றம் சென்று தீர்க்க முடியாமல் நீண்ட காலம் விடுபடும் பிரச்சனைகளை இந்த மண்ணின் மகிமை திட்டத்துக்கூடாக அரசாங்கம் தீர்த்து வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் காணி அமைச்சு மேலும் பல காணி கச்சேரிகளை இப்படியான குறிப்பாக வன்னி மாவட்டங்களில் நடாத்தி இதற்கு விரைவான தீர்வு எடுப்பதற்கு அவர்கள் உறுதி பூண்டிருக்கின்றார்கள். அடிக்கடி அமைச்சின் அதிகாரிகள், காணி ஆணையாளர் நாயகம் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் வன்னி மாவட்டங்களுக்கு வந்து இந்த பிணக்குகளை தீர்த்து வைப்பதற்கு மிகவும் அக்கறை காட்டுகின்றார்கள். அவர்களை நான் பாராட்டுகின்றேன். இந்த வேளையில் நான் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த கடந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நினைக்கின்றேன், ஆட்சியுரிமை சட்டம், அதாவது விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் ஒன்று பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டது. நீதி அமைச்சு அந்த விசேட ஆட்சியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த சட்டம் மூலம் எங்களது வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய 7500 குடும்பங்களின் எதிர்காலத்தை பாலடிக்கக்கூடிய விடயமாக நாங்கள் இனங்கண்டோம். குறிப்பாக 70களில் பல்வேறு திட்டங்களுக்கூடாக வழங்கப்பட்ட, குறிப்பாக மத்திய வகுப்பு திட்டம் போன்ற திட்டங்களுக்கூடாக வழங்கப்பட்ட காணிகளில் அன்றைய காலகட்டங்களில் அந்த காணி உரிமத்தை பெற்றவர்கள் இன்று யாரும் 90% மேற்பட்டவர்கள் வெளிநாடு சென்று விட்டார்கள். உண்மையிலே அந்த காணிகளை நல்ல விளைபூமியாக துப்புரவு செய்து பயன்படுத்தி வந்த 35-40 வருடங்களாக வாழக்கூடிய அந்த மக்கள் இந்த ஆட்சியுரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தால் அவர்கள் அந்த காணிகளில் இருந்து இலகுவாக வெளியேற்றக்கூடிய ஒரு சட்டம் மூலம்தான் இந்த ஆட்சியுரிமை சட்டம் மூலம். ஆகவே நாங்கள் இந்த சட்ட மூலத்தை எதிர்த்தோம். அரசாங்கத்திடம் நாங்கள் தெளிவாக தெரிவித்தோம். இந்த சட்டம் மூலம் எங்களது மக்களை, ஒரு 7500க்கும் மேற்பட்ட குடும்பங்களை நடுவீதிக்கு கொண்டு வர்ற சட்டம். ஆகவே இதை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு தடையை ஏற்படுத்தினோம். ஆனால் இந்த சட்டம் மூலம் சில பகுதிகளில், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில்
தங்களது சொந்த காணிகளை இழந்த முஸ்லிம் மக்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடிய வடபகுதியில் எங்களுக்கு பாதகமாக அமைந்திருப்பதை இட்டுத்தான் நாங்கள் வருத்தப்போம். ஆகவே நாங்கள் நீதி அமைச்சரிடம் கேட்டிருந்தோம், இந்த சட்டமூலத்தில் சில திருத்தச் சட்டங்களை கொண்டு வரும்படி, இந்த திட்ட காணிகளில் குடியிருப்பவர்கள் இந்த சட்டமூலத்தால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்ற உத்தரவாதத்தை அளிக்கும்படி கேட்டிருந்தோம். ஆனால் இதுவரை அது தொடர்பான எந்த விதமான உறுதியான பதில்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. துரதிர்ஷ்டவசமாக இந்த சட்டமூலத்தின் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் ஐயா அவர்கள் இந்த சட்டமூலத்தை ஆதரித்து பேசியிருந்தார். எனக்கு அது மிகவும் வியப்பாக இருந்தது. அதே போலவே இந்த சட்டமூலம் தொடர்பாக நடத்தப்பட்ட கன்சல்டேட்டிவ் கமிட்டிஸில் பேசிய கௌரவ சுமந்திரன் அவர்களும் இந்த சட்டமூலத்தை ஆதரித்து பேசியிருந்தார். அவர் எனக்கு புரியவில்லை, ஏன் ஒரு 7500 மக்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய குடும்பங்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய இந்த சட்டமூலத்தை என்ன அணுகுமுறையில் அவர்கள் ஆதரிக்கின்றனர் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அந்த காணிகளில் இருப்பவர்கள் வறிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். காணி உரிமை பத்திரம் இல்லை என்ற காரணத்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வீட்டுத் திட்டம் உட்பட பல்வேறு அடிப்படை வசதிகளை பெற முடியாத துர்ப்பாக்கிய நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஏன் இந்த தமிழரசு கட்சியினர் இந்த சட்டமூலத்தை ஆதரிக்கின்றார்கள் என்பது எனக்கு புரியாத புதிராக இருக்கின்றது. ஆகவே இது விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். அரசாங்கத்துக்கும் எங்களது கருத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டுமாயின் இந்த நாங்கள் குறிப்பிடும் இந்த மத்திய வகுப்பு திட்ட காணிகளில் குடியிருக்கும் மக்களுக்கு உரிய நிவாரணம் இல்லாவிடில் இந்த சட்டமூலத்தை நாங்கள் நிறைவு செய்ய அனுமதிக்கப் போவதில்லை. குறிப்பாக மேலும் பல விஷயங்களை சொல்ல வேண்டும். இந்த குறிப்பாக இன்று எல்லோராலும் பேசப்படும் விடயம் இந்த வலி வடக்கிலே இராணுவ தேவைகளுக்காக பாரிய நிலப்பரப்பு சுவீகரிப்பு விடயம். இது எல்லோரும் குறிப்பாக தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் அடிக்கடி இந்த அவையிலும் வெளியிலும் குறிப்பிட்டு வரும் விடயம். நான் நினைக்கிறேன் கௌரவ அமைச்சர் காணி அமைச்சர் அவர்களும் கூடி இந்த மக்களுக்குரிய நிலங்கள் இராணுவ தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கும் அவர் எதிரானவர் என்று நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் ஒரு தேசிய பாதுகாப்பு என்ற அடிப்படையில் சில விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இருந்தாலும் நல்ல வளமான பூமி, தங்கள் வாழ்விடங்களுக்கு செல்ல முடியாமல் அகதிகள் முகாம்களிலும் குடும்ப நண்பர்களின் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் இருப்பவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தங்களது சொந்த மண்ணை நல்ல வளமான விளை பூமியை விட்டு வெளியில் இருந்து அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தில் ஒரு மனிதாபிமான முறையிலான அணுகுமுறை அவசியம் என்று நான் கருதுகின்றேன். இந்த இடத்தில் தினமும் பத்திரிகைகளில் நில அளவை செய்ய சென்றவர்கள் மக்களால் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் போன்ற விரும்பத்தகாத செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக ஒரு சொந்த நிலமுடையவர் தனது சொந்த காணியை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்க மாட்டார். அது வடக்கிலும் இருந்தால் என்ன, தெற்கிலும் இருந்தால் என்ன, இது மனித உணர்வு. ஆகவே அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காணிகளை சுவீகரிப்பதன் மூலம் தமிழ் மக்களின் மனதை புண்படுத்தும் நடவடிக்கையை தயவு நிறுத்த வேண்டும் என்பதை நான் இந்த அவையிலே குறிப்பிடுகின்றேன். ஏனென்றால் இதொரு மிகவும் தீராத பிணக்காக தொடர்ந்தும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இதனால் இதை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு நான் நினைக்கிறேன் சில தரப்புகள் உதவி செய்து கொண்டிருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் தினமும் பத்திரிகைகளில் அறிக்கைகளும் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்து நீண்டகால அரசியல் செய்து கொண்டிருக்கும் தரப்புகள் இந்த செய்திகள் அவர்களுக்கு இனிப்பானவை. எப்போதும் அவர்களுக்கு சில தமிழ் மக்களுக்கு சில துன்பமான சம்பவங்கள் வந்தால் அதை எப்படி அணுகி தீர்க்க வேண்டும் என்றதுக்கு அப்பால் அதை ஊதி பெருக்க வைத்து தீராத ஒரு வியாதியாக்குவதுதான் அவரது அரசியல் வழிமுறை. ஆகவே இதற்கு சந்தர்ப்பம் வழங்காமல் அரசாங்கம் இதில் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கின்றேன் இதில் தமிழ் மக்களின் உணர்வு என்ன என்பதை அரசாங்க தரப்புக்கு தெரியாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இது நீண்டகால பிரச்சனை. உயர் பாதுகாப்பு ஆரம்பத்தில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்த பின்பு உயர் பாதுகாப்பில் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலய பகுதிகளில் இருந்த 25 கிராம சேவையாளர் பிரிவுகள் விடுவிக்கப்பட்டு மக்கள் சந்தோஷமாக மீள்குடியேற்றப்பட்டார்கள்.
இன்று அந்த மூழ்குடியேற்றப்பட்ட மக்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன. மேலும் 24 கிராம சேவையாளர் பிரிவுகள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் அரசாங்கம் ஒரு மனித நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் இந்த அவையிலே வலியுறுத்துகின்றேன். அதுபோலவே இந்த குறிப்பாக வன்னி மாவட்டங்களில், கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த காணி பிணக்குகள் இன்னும் தீர்க்கப்பட வேண்டி இருப்பது என்பதை நான் இந்த அவையிலே மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். அதற்காக மேலும் தொடர்ந்தும் இந்த காணி மொபைல் சர்வீஸ், இந்த காணி நடமாடும் சேவையை நடத்தி காணி பிணக்குகளை தீர்ப்பதற்கு அமைச்சு உரிய நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும். இந்த விடயத்தில் இந்த நில அளவை திணைக்களத்தை பொறுத்தவரையில் இந்த காணி உரிமம் வழங்குவதற்கு நில அளவை திணைக்களம் பாரிய பங்களிப்பை செலுத்தி இருக்கின்றது. மிகவும் வேகமாக செயல்பட்டு இந்த காணி பிணக்குகளை தீர்ப்பதற்கும் காணிகளை அளந்து அவர்களுக்கு காணி உரிம பத்திரம் வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்காக நான் நில அளவை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்தையும் நான் இச்சந்தர்ப்பத்திலே நான் பாராட்டுகின்றேன். அவர்களது உத்தியோகத்தர்களையும் நான் பாராட்டுகின்றேன். எங்களை பொறுத்தவரை நில அளவை திணைக்களத்துக்கு இன்னும் பாரிய வேலை திட்டங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே இருக்கின்றது. ஆகவே நில அளவு திணைக்களத்துக்குரிய உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறை என்பது அதிகமாகவே அந்த பகுதி வன்னி மாவட்ட பகுதிகளில் இருக்கின்றது. ஆகவே அதை தீர்த்து வைப்பதற்கு கௌரவ அமைச்சர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்பதை நான் இங்கு வலியுறுத்துகின்றேன். இதைவிட புதிதாக காணி அற்ற மக்கள் என்ற தொகை மிகவும் அதிகமாகவே வன்னி மாவட்டங்களில் இருக்கின்றார்கள். அதனால்தான் அந்த அத்துமீறி குடியேறுதல் போன்ற பல்வேறு விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே 30 வருட யுத்தம் காரணமாக காணி அற்றவர்களின் விகிதம் மிக அதிகமாக இருக்கின்றது எங்களது பிரதேசங்களில். ஆகவே புதிதாக காணி வழங்குவதற்குரிய நடைமுறைகளை முன்னெடுக்க வேண்டும். அது முன்னெடுக்காத பட்சத்தில் அரச வன திணைக்களத்துக்கு சொந்தமான காணிகள் ஆக்கிரமிக்கப்படுவது தவிர்க்க முடியாமல் இருக்கும். அதனால் சட்டம் ஒழுங்கு பாதிப்புகளும் கூடி ஏற்படலாம். ஆகவே இப்போது நாங்கள் இந்த காணி மிகப்பெரிய அளவில் காணி உரிமம் கொடுத்த பின்பு எங்களால் இனங்காணக்கூடியதாக இருக்கின்றது காணி அற்றவர்களின் பட்டியல். ஆகவே இந்த பட்டியலின் அடிப்படையில் அரச காணிகளில் இனங்கண்டு அல்லது வன திணைக்களத்துக்கு சொந்தமான வன காடழிப்பு விடயங்களை பாதிக்காத வகையில் புதிய காணிகளை இனங்கண்டு புதிய குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்கு காணி அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இங்கு வலியுறுத்துகிறேன். 1 minute ப்ளீஸ். இந்த வேளையிலே நான் இன்னும் ஒரு விடயத்தையும் தெரியும். அண்மையிலே மலையக பகுதிகளிலே நடைபெற்ற அனர்த்தம் தொடர்பாக மக்களுக்கு காணி உரிமம் வேண்டும், அந்த காணி உரிமத்துடன் கூடிய ஒரு பாதுகாப்பான வீடு அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற விடயம் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அவையிலே மிகவும் தெளிவாக ஒரே குரலாக அதை ஒலித்திருக்கின்றார்கள். நாங்களும் அவர்களுடன் உணர்வுகளுடன் இணைந்து கொள்கின்றோம். ஆகவே காணி அமைச்சு இது விடயத்தில் பல்வேறு அமைச்சுக்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக காணி அமைச்சு, பெருந்தோட்டத்துறை அமைச்சு மற்றும் வீடமைப்பு அமைச்சு போன்றவை எல்லாம் ஒரு குறிக்கோளுடன் இயங்கி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அந்த மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான காணியும் நிம்மதியான வாழ்வையும் ஏற்படுத்தி கொடுக்க முன்வர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்த மீண்டும் ஒரு முறை இந்த காணி அமைச்சின் அமைச்சர் மற்றும் காணி அமைச்சின் அதிகாரிகளுக்கு எனது வாழ்த்துக்களையும் அவர்களின் அர்ப்பணமான உணர்வுக்கூடாக எங்கள் மக்கள் அடைந்த நன்மைகளுக்காக நான் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.